السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إذا يكفى همك ويغفر ذنبك أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏழு இறைவனாகி அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் உம்மத்தே முஹம்மதியாவை நம்மை பிறக்கச் செய்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் காமிலான ஷேகுமாருடைய தொடர்பை நமக்கு அல்லாஹ் தந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் இன்னும் அவர்களை அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் ஷுஹதாக்கள், வலிமார்கள், இன்னும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனக்கு இம்மாமன்றத்தில் வழங்கப்பட்ட தலைப்பு ஸலவாத்தின் சிறப்பு. ஸலவாத் என்பதே ஒரு சிறப்பு தான். ஏனென்றால் அல்லாஹ்வே ஸலவாத் அல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, சீமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸல்லூன ஸலவாத் சொல்கிறார்கள் அலன் நபியின் நபி மீது சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஸலவாத் சொல்வது சும்மா சாதாரணமா, ஏன்னா அல்லாஹ்வே ரசூலுடைய தரஜா உயர்த்திட்டான். நாம சொல்லி நம்ம ரசூலுடைய தரஜா உயர போதும் இல்லை. நம்ம ஸலவாத் எதற்காக சொல்லிக்கிறோம்னா நம்ம பாதுகாப்புக்கு தான் சொல்லிக்கிறோம். ரஹ்மத்து கிடைக்கும். அல்லாஹ் ஸலவாத் சொல்வதால் 10 நன்மை கிடைக்கிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 தரஜா உயர்த்தப்படுகிறது, 10 ரஹ்மத்து கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஸலவாத்தினால் 10 நன்மை. இக்காலத்தில் எந்த மனிதருக்கு வேலை செய்தாலும் ஒரு 100 ரூபாய் தருவான், அதுக்கு அதிகமாக தருவானா ஒரு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸலவாத்துக்காக அல்லாஹ் இவ்வளவு அற்புதங்களை தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி அன் உபைத் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், என் வேலை போக மீதி நேரத்தில் வணக்க வழிபாடுகளும் ஸலவாத்தும் ஓதுகிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்கம்மா என்று சொன்னார்கள். அவர் அந்த காவாசி அந்த அமல் செய்வதில் காவாசி பண்ணுவார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துக்குமா சொல்லுவார், அரைவாசி ஆக்குவார். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துக்குமா சொல்லுவார், முக்காவாசி. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துமா சொல்லி முழுவதும் ஸலவாத் ஓதுவார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதன் அவ்வாறு செய்தால் யுக்ஃபா ஹம்முக, உங்களுடைய கவலைக்கு அது போதுமாக இருக்கும், வயுக்ஃபரு தம்புக, இன்னும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இக்காலத்தில் பார்த்தால் எத்தனை வீட்டில் கவலை, தாய் தந்தைக்கு பிரச்சனை, அவ்வளவு கவலை. ஸலவாத் ஓதுங்கள். ஸலவாத்தினால் எவ்வளவு ஒரு நோயாளிக்கு ஸலவாத் ஓதுங்க, ஸலவாத் ஷிஃபா ஆகும். துவா கபூல் ஆகணுமா, ஸலவாத் ஓதுங்க. ஆரம்பத்திலும் முடிவிலும் யார் துவா கேட்கும் போது ஆரம்பத்திலும் முடிவிலும் துவா ஸலவாத் ஓதுகிறாரோ அவருடைய துவா ஏற்கப்படுகிறது. ஒரு முறை ஃபைசி நாயனுடைய வீட்டில் பீரோ லாக் ஆயிடுச்சு, திறக்க முடியல. அப்பொழுது எல்லாம் பீரானியம் எல்லாம் திறந்து பார்க்க திறக்க முடியல. முடியுதுங்கெல்லாம் திறந்து பார்க்குறாங்க, திறக்கவும் முடியல. ஏன் பீரோ ஓப்பன் பண்ற லாக்கர் ஓப்பன் பண்ணக்கூடிய லாக்கர் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு மனிதனே அவன் திறந்து பார்த்தா திறக்கவே இல்லை. பீரானியம் சொன்னாங்க, ஒரு கொஞ்ச வெளியிருங்க அப்படின்னு சொல்லி ஸலவாத் ஓதி அந்த பீரோவை திறந்தாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, ஸலவாத் எவ்வளவு பெரிய உயர்ந்ததமாக இருக்குது. நாம தான் ஸலவாத்தை வைத்துக் கொண்டு யூஸ் பண்றது இல்லை, அவங்களும் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போன்று நாமும் யூஸ் பண்ணுவோம்.
நாம் தேன் சாப்பிடுவோம் அல்லவா? தேன் எவ்வாறு வருகிறது? ஒரு தேனி அந்த பூவிலிருந்து மகரந்தத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது. அப்பொழுது வரும்போது அதை செலவாத்து ஓது கொண்டே வரும். அதனால்தான் ஒரு மனிதன் இப்பொழுது வாந்தி எடுத்தால் அந்த வாந்தியை நீங்க சாப்பிடுவீர்களா? சாப்பிட மாட்டோம் யாரும். ஆனால் தேன் இருக்கிறது அல்லவா, அது மகரந்தத்தை எடுத்துட்டு வரும்போது செலவாத்து ஓதிட்டே வந்து தேன் சேர்த்தும் போது வாந்தி எடுத்து தான் சேர்த்து அந்த வாந்தியை தான் அல்லாஹ் தேனாக வைத்திருக்கான். அதோடைய அந்த தேன் எவ்வளவு நிவாரணை கொடுக்கிறது? ஒரே செலவாத்து தான். செலவாத்திற்காக எவ்வளவு தேன் ஷிஃபாக இருக்கிறது. உலகத்தில் மாபெரும் கஞ்சன் யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்டும் செலவாத்து சொல்லாதவன் தான் மாபெரும் கஞ்சன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மெம்பரில் ஏறும்போது 3 முறை ஆமீன் ஆமீன் சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துவிட்டு யா ரசூலல்லாஹ் எதற்காக ஆமீன் சொன்னீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். என் முன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 துவா செய்தார்கள். அது ஒன்றுதான், யார் என் பேர் கேட்டும் செலவாத்து சொல்லவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டுமாக சொன்னார்கள். ஒரு தலைவர் இப்ப இருக்க பார்த்தா ஒரு சினிமா நடிகரை பார்த்து தலைவர் என்று புகழ்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்டும் கூட செலவாத்து சொல்ல மாட்டேங்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, என்னுடன் யார் கியாமத் நாள் அவ்வளன் நாசி மக்கள்ல மேலானவர் பியோமில் கியாமத்தி கியாமத் நாளில் மக்கள்ல மிக மேலானவர் அக்ஸரும் அதிகமாக அல ஸலாத் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லி இருக்கிறார். ஸலவாத் சொல்ல ரசூலுடைய பிரியம் கிடைக்கிறது. அப்படிதான் ஒரு முறை சுஃபியான் சௌர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மக்காவுக்கு சென்றிருந்தார்கள். மக்காவுக்கு சென்ற போது அங்க ஒரு எல்லாம் லப்பைக் அல்லாஹ் லப்பைக் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஒரு மனிதர் மட்டும் ஒரு வாலிபர் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். யூசுப் சௌர் ரஹ்மத்துல்லாஹ் பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏப்பா செலவாத்து ஓதுறீங்க என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னார், நானும் என் தந்தையும் தான் வந்தோம், வர வழியில் என் தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள். அப்பொழுது நான் அழுது கொண்டே இருந்தேன். சற்று நேரத்தில் மூஞ்சி கருப்பாகி விட்டது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்குதான் என்று பயந்து விட்டு அழுது கொண்டே இருந்து அப்படியே தூங்கி விட்டேன். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்தார்கள். கனவில் வந்து அல்லாஹ்வுடைய அஸாப் ஏதாச்சும் இறங்கி இருக்குமா, பாவம் செஞ்சிருப்பாங்க, நீங்க அதிகமா ஸலவாத் ஓதுங்க என்று சொன்னார்கள். அதனால் அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஃபாத்தான மூஞ்சியில் தலைவிடுவாங்க. அவங்க மூஞ்சி அப்படி ஒளியோ சூரியன் ஒளி மாதிரி ஒளியாயிரும். அப்போ ஸலவாத் ஓதுனதுனால அவர் சுஃபியான் சௌர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அதனால தான் நான் எங்கே வந்தாலுமே ஸலவாத் ஓத ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஸலவாத் எவ்வளோ மதிப்பானது. அதே போன்றுதான் ஒரு அரசர் இருந்தார், ஒரு மனிதர் இருந்தார். ரசூலுல்லாஹ் மீது ரொம்ப அதிகமாக பிரியம் வைத்திருந்தார். அதிகமாக ஸலவாத் ஓதி கொண்டே இருந்தார். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக மதீனாவிற்காக வந்தார். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா தலைவரிடத்தில் இந்த மாதிரி அடையாளம் இருக்கும், இவங்க வந்து உள்ள அமைக்காதீங்க, மதீனாக்குள்ள ஜியாரத்துக்கு அமைக்காதீங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த தலைவர் சரி ரசூலுல்லாஹ் கனவுல சொல்லிட்டு அந்த மனிதர் அதே போன்று ஒருவர் அன்று காலை அந்த மனிதரை விடமாட்டார்கள். திருப்பும் மீண்டும் அதே மாதிரி அந்த நாள் ரொம்ப கவலையாயிருவார். திருப்பி என்னை உள்ளேன்னு சொல்லி அவங்க திருப்பி போவாங்க. திருப்பி அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கனவுல வந்து சொல்லிடுவாங்க, அதனால விட மாட்டாங்க. 3வது முறை ஆட்டு மந்தைக்குள் ஆட்டோடைய தோலை போட்டு அவர்களும் அந்த மேய்ந்தலுக்குள்ளே போவா. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அன்னைக்கு கனவு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ், அவர் போவார், அந்த மாதிரி போவார், நீங்க முஹம்மது என்று சொல்லுங்கள், அவர் ஸலவாத்து சொல்லி உற்சாகம் பண்ணுவார், அப்போ நீங்க பிடிச்சிருங்க என்று சொல்லுவாங்க. சரி ரசூலுல்லாஹ் அதே மாதிரி அவங்க முஹம்மது என்று சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிடுவாங்க, இப்போ பிடிக்கப்பட்டிருவார்கள். அதே போன்று மறுநாள் இன்னொரு நாள் அடுத்த நாள் அந்த தலைவருடைய கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த மனிதன் கேட்பான், அந்த தலைவர் கேட்பார், யார் ரசூலுல்லாஹ் ஏன் இந்த மனிதன் நீங்கள் உள்ளோட மாட்டீங்க, இவர் வந்து என் தர்பாரை பார்க்க வந்துட்டாருன்னா நான் இவருக்கு வந்து எந்திரிச்சு தான் ஸலவாத்து சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ பிரியம் வச்சிருக்காரு. பார்த்து சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ பிரியம் வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வே வெளியே வந்து ஸலவாத்து சொல்வேன் என்றால் அவருடைய பிரியம் எவ்வாறு இருந்திருக்கிறோம். ஒரு அரசர் இருந்தார், தினமும் 5000 ஸலவாத் ஓதுவார். அன்று ஒரு நாள் ஓத மறந்து விட்டார் போல. அதே அந்த அரசன் இருக்கும் ஊரிலே ஒரு ஏழையான மனிதன் இருந்தான். அந்த மனிதனுடைய பிள்ளைக்கு திருமணம், காசு ஒன்றும் இல்லை, எப்படி திருமணம் முடிப்பது என்று தெரியவில்லை. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனுக்கு கனவில் வந்து, இந்த மாதிரி அரசன்ட்ட போய் காசு கேளுங்க, நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போய் கேளுங்க. அவர் போய் சொல்லுவார், அந்த அரசன் அந்த எத்தனை பேர் இந்த மாதிரி நினைத்து கிளம்பியிருக்கீங்க இந்த மாதிரி பறக்க விடுறதுக்கு என்று சொல்லுவாங்க. அவர் ரொம்ப அந்த ஏழையானவருக்கு ரொம்ப கவலைப்பட்டு இப்படியே சோர்ந்துருவாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் கனவுல வந்து சொல்லுவாங்க,
நீங்கள் 5000 செலவாத்து எப்படி ஓதுவீங்க, நான் ஒரு நாள் ஓதலை என்று நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் போய் சொல்லுவாங்க 5000 செலவாத்து நீங்கள் ஓதுங்க என்பதாக சொல்லுவார்கள். அவர்கள் அழுது கொண்டு, அந்த அரசன் அழுது கொண்டே அவர்களுக்கு காசு கொடுப்பான். அப்பொழுது அந்த அரசன் ஒரு நாளைக்கு 300 முறை யார் செலவாத்து ஓதுகிறாரோ அவருடைய கவலை கஷ்டம் எல்லாம் நீங்கவும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், துவா கபூலாகும், பாவங்கள் மன்னிக்கப்படும், கவலை நீங்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும். ஒரு செலவாத்து தான், ஆனால் நிறைய சிறப்பு இருக்கு ஒரு செலவாத்து. ஏன்? அல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அதனால் நம் வீட்டில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது, கவலை இருக்கிறது, இன்னும் எத்தனையோ ஆபத்துகளும் இருக்குது. ஆபத்துகளுக்கும் செலவாத், நிறைய விஷயத்துக்கு செலவாத் ஓதுங்க. கவலைக்கு செலவாத் ஓதுங்க, வீட்டில் கவலை இருக்கா செலவாத் ஓதுங்க, ரஹ்மத் வேணுமா செலவாத் ஓதுங்க, நபி பிரியம் கிடைக்க வேண்டுமா செலவாத் ஓதுங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா செலவாத் ஓதுங்க, துவா கபூலாகுமா ஆரம்பத்திலும் முடிவிலும். எப்படி என்றால் ஒரு துவா நீங்க செய்வீர்கள், அப்பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் நின்றுவிடும். அப்பொழுது அந்த துவாவை அல்லாஹ் ஆரம்பத்திலும் முடிவிலும் செலவாத்தை யார் கொண்டு முடிக்கிறாரோ அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஒரு செலவாத்தினால் நீ துவாவை ஏற்றுக்கொள்வார்கள், துவா கபூல் ஆகும், பாவங்கள் மன்னிக்கப்படும், இம்மை மறுமை ஆபத்துக்கள் நீங்கும். இதனால் நாமும் செலவாத்தோதி அல்லாஹ் எப்போதும் செலவாத்தோதி இத்தனை ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.